நமது பள்ளியின் கலைச்சாரலுக்கு வருகை தந்திருக்கும் ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், அனைத்து பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நாளில் நாம் கல்வியின் அவசியத்தை பற்றி சிந்திக்க உள்ளோம். 1891 ஆண்டு ஏப்ரல் 14 தேதி பிறந்து 1956 ஆண்டு டிசம்பர் 6 தேதி மரித்து 65 ஆண்டு காலம் இந்த உலகில் வாழ்ந்த ஒரு மாமனிதரை பற்றி இந்த நாளில் நாம் சிந்திக்கிறோம் என்றால் அது அவர் செய்த சாதனை புரட்சிகளும் தான் காரணம். அவர் வேறு யாருமில்லை, சட்ட மாமேதை டாக்டர் பாபா சாஹிப் பீம்ராவ் அம்பேத்கர். அவர் பள்ளி செல்லும் காலத்தில் ஒரு கையில் புத்தகத்தையும் மற்றொரு கையில் கோணியும் சுமந்த அவர் தற்போது பாராளுமன்ற நுழைவில் நமது நாட்டின் சட்ட புத்தகத்தை கையில் ஏந்தி கொண்டுள்ளவாறு நின்றுள்ளார். ஒரு காலத்தில் கல்வி அவருக்கு மறுக்கப்பட்டது. ஆனால் அவர் கல்வியை விடவில்லை, பிற்காலத்தில் கல்வி அவரை விடவில்லை. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நமது நாட்டின் முதல் சட்டத்துறை அமைச்சராக பதவியேற்றார். அதனைத் தொடர்ந்து 2 வருடம் 11 மாதங்கள் 17 நாட்கள் அவர் நமது தேசத்தின் சட்ட புத்தகத்தை எழுதி முடித்தார். அதன் பிறகு அவர் எழுதிய தி ப்ராப்ளம் ஆஃப் ருபி என்ற புத்தகத்தை வைத்துதான் இந்தியாவின் ரிசர்வ் வங்கியே உருவானது. இந்த உலகில் தனி மனிதனுக்கென்று நூலகம் இருக்கின்றால் அது அம்பேத்கருக்கு மட்டும்தான். அவர் வாழ்க்கையில் 64 புத்தகங்களை படித்துள்ளார். இவ்வளவு சாதனைகளுக்கும் காரணம் அவருக்கு மறுக்கப்பட்ட கல்விதான். கல்வி அவருக்கு மறுக்கப்பட்ட நிலையில் அவர் அதனை கண்டு பின்வாங்கவில்லை. அதனை தொடர்ந்து முயற்சி செய்து சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சாதித்தார். இப்பொழுது கூட நாம் படிக்கின்ற இந்த காலகட்டத்தில் அநேக தேர்வுகள், எடுத்துக்காட்டுக்கு JEE, நீட் போன்ற தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத நிலையில் மாணவர்கள் தற்கொலை என்ற தவறான முடிவை எடுக்கிறார்கள். தற்கொலை என்பது முடிவு அல்ல. தற்கொலை முடிவு எடுப்பதற்கு முன் பெற்றோர்களின் கனவுகளையும் ஆசிரியர்களின் முயற்சிகளையும் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்துதான் பார்க்க வேண்டுமே தவிர அதை சிதைக்கின்ற ஒரு மாணவர்களாக நாம் இருந்துவிடக்கூடாது. தோல்வி ஏற்பட்டால் தோல்விக்கான காரணத்தை தேடுவதை விட்டு வெற்றிக்கான காரணத்தை தேடினால் நீ வாழ்வினையே வெல்லலாம். இப்படிப்பட்ட தேர்வுகளை கண்டு பின்வாங்காமல் தொடர்ந்து முயற்சி செய்து அதனை எளிதில் வெல்ல வேண்டும். அன்று அம்பேத்கருக்கு கல்வி மறுக்கப்பட்டது. ஆனால் இந்த காலத்தில் நமக்கு கல்வி மறுக்கப்படவில்லை, கல்வி கொடுக்கப்படுகின்றது. எனவே கொடுக்கப்படும் கல்வியில் குற்றங்களை கண்டுபிடிக்காமலும் ஆசிரியர்கள் மீது பழி சுமத்தாமலும் படித்து சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். கடந்த வாரத்தில் கூட ஒரு பள்ளியில் ஆங்கிலேயத்தில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் ஆசிரியர் சக மாணவர்கள் முன் அவமானப்படுத்தியதால் ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டார். எனவே இதன் போன்ற எண்ணங்களை தவிர்த்து சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். இவ்வளவு சாதனைகளை படைக்க வேண்டும் என்றால் ஆசிரியர்கள் கல்வி முக்கியம். அதை விட அதை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களே முக்கியம். எனவே மாணவர்களாகிய நாம் ஆசிரியர்களின் கடமைகளையும் பெற்றோர்களின் வழியையும் உணர்ந்து கல்வி ஒன்றுதான் சமூக மாற்றம் என்பதை உணர்ந்து படித்து சாதிக்க வேண்டும் என்பதை இந்த மேடையில் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.